ஒன்னே ஒன்று நான் சவால் விடுறேன் இந்த பொதுமக்களுக்கு. போலீஸை பற்றி கேவலமாக பேசுகிற ஜனங்களுக்கு நான் ஒன்னே ஒன்று சவால் விடுறேன். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை ஒண்டி ஒரே ஒரு நாள் ஜஸ்ட் 24 hours ஸ்ட்ரைக் பண்ணிட்டு ஒரு போலீஸ் கூட வெளியில் வராமல் இருந்தால் அந்த தமிழ்நாட்டுக்குள்ளே எத்தனை இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது, எவ்வளோ பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு பார்க்க தயாரா சொல்லுங்கள். நான் சவால் விட தயார். இன்றைக்கி நிறையா பேர் சொல்கிறீங்க போலீஸ்காரங்க கம்ப்ளைண்ட் வாங்க மாட்டேங்கிறாங்க, அரசியல்வாதிக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்கன்ட்டு. நான் என்ன கேட்குறேன், இதுக்கு காரணமே நீங்கள் தானே. அந்த தவறான அரசியல்வாதிகளை நீங்கள் ஓட்டு போட்டு உட்கார வைக்கிறதுனால தானே அவன் பவரை வச்சு போலீஸ்காரங்களை ஆட்டி படைக்கிறான். ஒரு ஸ்டேஷனில் ஒரு நேர்மையான அதிகாரி இருந்தால் ஒரு மாதம் கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறான், உடனே யூஆர் டிரான்ஸ்ஃபர். அந்த மாதிரி எத்தனை நடக்குது இன்றைக்கி. சமீபத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது டிவி எல்லா இதுலேயும் வந்தது. அதாவது சென்னை கமிஷனர் விஸ்வநாதன் இருக்கும்போது வியாசர்பாடியில் ஒரு 20 வயசு பையன் வந்து குடிச்சிட்டு கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த வியாசர்பாடி ஸ்டேஷனுக்கு இன்ஃபர்மேஷன் போகுது, அங்கே ஒரே ஒரு ஏட்டு ஒட்டி இருக்காது. அந்த ஏட்டு உடனே நம்ம ஏரியா தானேட்டு உள்ளே போய் அந்த பையனை பிடிக்க போகிறார். அந்த ஏட்டை 18 வெட்டு வெட்டுறான் அவன். அப்போ ஒரு ஆட்டோ டிரைவர் வந்தவர் டக்குட்டு அந்த ஏட்டை தூக்கி போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டார். அன்னைக்கு உடனே இன்ஃபர்மேஷன் விஸ்வநாதனுக்கு போய் அடுத்த நாள் காலையில் மாதவரன் ரவுட்டான் ஆகிட்டு அந்த ரவுடியை என்கவுண்டர் பண்ணுறார். அப்போ என்கவுண்டர் பண்ண உடனேயே அடுத்த 1 hourல, அதாவது வந்து மனிதர்களோட உரிமையை காப்பாற்றுறவங்களாம் அவங்க. எதுக்காக நீ என்கவுண்டர் பண்ணேன்? ஸோ இதை பற்றி நீங்கள் பொதுமக்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு இது மட்டும் சொல்கிறேன், எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் தீபாவளி பொங்கல்னு வந்தால் இஷ்டத்துக்கு கொண்டாடுவாங்க. ஆனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தீபாவளியும் கிடையாது, பொங்கலும் கிடையாது, ராவும் கிடையாது, பகலும் கிடையாது. காலையில் தீபாவளி அன்னைக்கு கூட 6 மணிக்கு இதில் டியூட்டினா, டிராஃபிக்கில் டியூட்டினா வந்து அவன் நிற்கலாம். அவன் தலைவிதி அது பாவம். குடும்பத்தோட சந்தோஷமாக ஒரு நாள் கூட அவன் பண்டிகையை கொண்டாட முடியாது. அவனுக்கு போகிற அந்த நல்ல நேரம் ஏதாவது அன்றைக்கி ஆப்பு இருந்ததுன்னா மத்தியானம் டியூட்டி இருந்தால் அவங்க கொண்டாடணும், அவ்வளவுதான். அவங்க நிலமை அந்த மாதிரி இருக்கு பாவம். இன்னொன்று சொல்கிறீங்க நிறையா பேர், போலீஸ்காரங்க மனசாட்சியே இல்லாதவங்க, அரக்கர்கள்னு. ஏன்னா நான் என்ன கேட்குறேன், இப்போ கூட சமீபத்தில் விருதாச்சலத்தில் ஒரு டிஎஸ்பி, ஒரு பொம்பளை வந்து ஒரு புருஷன் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். அதுக்கு நிவாரணம் கேட்டு அந்த டிஎஸ்பி கிட்ட போயிருக்கு. எனக்கு வீடு கூட இல்லைங்க ஐயா, என் பிள்ளைகளை வச்சுட்டு நான் தெருவில் நிற்கிறேன், ஃப்ளெக்ஸு இது போட்டு நான் வீடு வச்சுருக்கேன். சமீபத்தில் அது வெளியில் பெரிய இதுவாகவே வந்தது. அப்போ அந்த டிஎஸ்பி என்ன பண்ணுறது, அவர் டிரைவரை அனுப்பி அவங்க வீட்டை பார்த்துட்டு வான்ட்டு அனுப்பிட்டு அதை ஒரு வீடியோ எடுத்து அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் அமைச்சு இவங்களுக்கு நம்ம நிதி உதவி பண்ணணும், உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு நிதி உதவி பண்ணணும்னு சொல்லி ஒரு போட்டு அதை வசூல் பண்ணி 10 லட்சம் ரூபாய்க்கு அந்த பொம்பளைக்கு வீடு கட்டி கொடுத்து இப்போ திறப்பு விழா நடந்திருக்கு. இதை சங்கர் ஜிவால் கூட பாராட்டியிருக்கார். அப்போ அவர் மனிதாபிமானம் இல்லாத போலீஸா கேட்குறாரு. எல்லாரும் மனிதர்கள் தான், போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே மனிதர்கள் இருக்காங்க. நம்ம 5 வரலும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஒருத்தர் தவறு செய்கிறதுக்காக எல்லாரும் கெட்டவர்கள் நீங்கள் சொல்லிட முடியாது. நான் அதே தான் கேட்குறேன், கெட்டவர்களை சுட்டி காட்டுற நீங்கள் நல்லவங்களை மாத்திர அரசியல்வாதியை ஒண்டி ஏன் நீங்கள் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? அதை கேளுங்க முதல்ல, அதை சரி செய்யுங்க. ஒரு சாதாரண ஹெல்மெட்டுக்கு போலீஸ்காரன் பிடிச்சா உடனே ஒரு கவுன்சிலர் கூப்பிடுறீங்க, ஏன் அந்த தவறை நீங்கள் செய்கிறீங்க? அதை முதல்ல சொல்லுங்கள். இதையெல்லாம் நீங்கள் முதல்ல விடுங்க. தயவு செய்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பற்றி யாரும் கேவலமாக பேசாதீங்க.